வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வழமை போன்றே இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த காலப்பகுதி என்பது கடந்த 2 வருட காலப்பகுதியாக கொரோனா தொற்று உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் காரணமாக மாணவர்களுடைய கல்வி செயற்பாடுகள், அது பாடசாலையாக இருக்கலாம், அதே போல பல்கலைக்கழகமாக இருக்கலாம், செயற்பாடுகள் ஓரளவு பாதிக்கப்பட்டு ஆன்லைன் அதே போல் நிகழ்நிலை என்று கூறிக்கொண்டு இந்த செயற்பாடுகள் சற்று மந்தமாக இடம்பெற்ற ஒரு காலப்பகுதியை கடந்து இப்போது வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் மாணவர்கள் இந்த கல்வி செயற்பாடுகளின் பால் மிகுந்த அக்கறை கொண்டு செயற்பாடுகளை முன்னெடுக்கும் இந்த நிலையில் தான் இப்போது நாங்கள் அந்த கல்வி தொடர்பான விடயங்கள் குறித்து அதிக கவனம் செலுத்தி நாங்கள் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் இலங்கையில் இருக்கின்ற திறந்த பல்கலைக்கழகம் தொடர்பான சில விடயங்களை மக்களுக்கு தெரியாத அல்லது அவர்களுக்கு இதுவரை அறிந்திராத விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காகவும் அதே போல இப்போது இடம்பெறுகின்ற அதனுடைய செயற்பாடுகள் தொடர்பாக மக்களை தெளிவூட்டும் வகையிலாக இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு பொன் ராமதாஸ் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சி நடந்து கொண்டு தெளிவான விளக்கங்களை வழங்குவதற்காக வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். முதலாவதாக இன்றைய காலகட்டத்தில் உங்களை அழைத்தமைக்கான பிரதானமான நோக்கம் இப்போது உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகிருக்கிறது. எனவே மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்காக விண்ணப்பிக்கின்ற ஒரு காலப்பகுதி இது. அதே போல பல்கலைக்கழக அனுமதி கிடைத்தும் அல்லது அதற்கான வாய்ப்பை இழந்திருக்கின்ற மாணவர்கள் திறந்த பல்கலைக்கழக வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலப்பகுதி என்பதால் அந்த விடயங்களை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு என்னென்ன கற்கிறீர்கள் தொடர்பாக அவர்கள் விண்ணப்பிக்க முடியும் என்ற விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கான நிகழ்ச்சியாக இது அமையப்போகிறது. முதலாவதாக நாங்கள் இந்த இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் என்றால் என்ன, அதனுடைய அவர் கட்டமைப்பு, அதனுடைய சேவைகள், நோக்கம் என்ன என்பது தொடர்பாக ஒரு இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் தொடர்பான சில ஒரு தெளிவை வழங்க முடியுமா? நன்றி, என்னை அழைத்தமைக்காக. அந்த வகையிலே முதலாவதாக இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் தொடர்பான ஒரு அறிமுகத்தை நான் வழங்க வேண்டியிருக்கின்றது. காரணம், இலங்கையர்கள் மத்தியில் இந்த திறந்த பல்கலைக்கழகத்திற்கும் அதே நேரத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய ஏனைய மரபுசார் அல்லது பாரம்பரியமான பல்கலைக்கழகங்களுக்கும் இடையிலான ஒரு தெளிவான விளக்கம் காணப்படாத நிலைமை இன்றும் காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 40 வருடங்களாக இந்த இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் இயங்கி வந்தாலும் கூட பலர் மத்தியில் இவ்வாறான ஒரு தெளிவின்மை காணப்படுகின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நான் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஆரம்பம் தொடர்பாக சிறிது விளக்கம் அளிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் 1978ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க இலங்கை திறந்த பல்கலைக்கழகங்கள் சட்டம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு தேசிய பல்கலைக்கழகம் ஆகும். இலங்கையில் தேசிய பல்கலைக்கழகங்கள் 14 காணப்படுகின்றன. நீங்கள் இந்த இலங்கையில் காணப்படுகின்ற பல்கலைக்கழகங்கள் தொடர்பான பட்டியலை இணையதளத்தில் சென்று தேடுவீர்களாக இருந்தால், சர்ச் பண்ணுவீர்களாக இருந்தால், அந்த 14 பல்கலைக்கழகங்களில் இலங்கை திறந்த பல்கலைக்கழகமும் ஒன்றாக அந்த பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த ஏனைய பல்கலைக்கழகங்கள் இலங்கை பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு கீழ் பதிவு செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல்கலைக்கழகமாக காணப்படுவது போலத்தான் இந்த இலங்கை திறந்த பல்கலைக்கழகமும் ஒரு பல்கலைக்கழகமாக அங்கீகரிக்கப்பட்டு காணப்படுகின்றது. ஆனால் இந்த இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்திற்கும் ஏனைய இந்த மரபுசார் அல்லது பாரம்பரியமான பல்கலைக்கழகங்களுக்கும் இடையில் சில வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அந்த வேறுபாடுகள் யாவை என்பதை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கலந்துரையாடலில் நான் பேசலாம் என்று நினைத்திருக்கின்றேன். அந்த வகையிலே இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய பிரதான வளாகம், அதாவது மெயின் கேம்பஸ், நாவல நுகேகொட என்ற இடத்தில் அமைய பெற்றுள்ளது. அந்த பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 6 பீடங்கள் காணப்படுகின்றன. 6 பீடங்கள், ஆங்கிலத்தில் நாங்கள் ஃபேக்கல்டிஸ் என்று சொல்லுவோம். அப்போ அந்த வகையிலே முதலாவதாக ஒரு இந்த மானிடவள மற்றும் சமூக கற்கைகள் சார் பீடம் ஒன்று காணப்படுகின்றது. அடுத்ததாக இயற்கை விஞ்ஞானங்கள் பீடம் காணப்படுகின்றது. அதே போல் இயந்திரவியல் பீடம் இருக்கின்றது. கல்வி பீடம் காணப்படுகின்றது. முகாமைத்துவ பீடம் காணப்படுகின்றது. இறுதியாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த உளநலத்துறை அல்லது ஃபேக்கல்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என்ற பீடமும் காணப்படுகின்றது.
இவ்வாறான 6 பீடங்களை கொண்டு இந்த நாவல நுகேகொட என்ற இடத்தில் இந்த பிரதான வளாகம் அமையப்பெற்றிருந்த போதிலும் இதனுடைய பிராந்திய நிலையங்கள் அல்லது கற்கை நிலையங்கள் நாடளாவிய ரீதியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 1 என அமையப்பெற்றுள்ளது. இது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த இலங்கையிலே 9 மாகாணங்கள் காணப்படுகின்றன. இந்த 9 மாகாணங்களிலும் 9 இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய பிராந்திய கற்கை நிலையங்கள் காணப்படுகின்றன. உதாரணமாக மத்திய மாகாணத்தில் கண்டி பொல்கொல்ல என்ற இடத்தில் எங்களுடைய பிரதான வளாகம் அமையப்பட்டிருக்கிறது. அதே போல் மாத்தர, யாழ்ப்பாணம், அனுராதபுரம், பதுல்ல, ரட்னபுர போன்ற மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் பிரதான பிராந்திய நிலையங்கள் அமையப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் ஏனைய இந்த மாவட்டங்கள் தோறும் கற்கை நிலையங்கள், ஸ்டடி சென்டர்ஸ், நாங்கள் பிராந்திய நிலையங்களை ஆங்கிலத்தில் வந்து ரீஜனல் சென்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். கற்கை நிலையங்கள் வந்து ஸ்டடி சென்டர்ஸ். அப்போ இந்த கற்கை நிலையங்களுக்கும் பிராந்திய நிலையங்களுக்கும் என்ன வேறுபாடு என்று பார்க்க வருகின்ற போது, பிராந்திய நிலையங்களில் அதனுடைய பௌதீக கட்டமைப்பு, உதாரணமாக இப்போ பொல்கொல்லையில் அமையப்பெற்றுள்ள கண்டி இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டீர்கள், அங்கே வாசிக சாலை அல்லது நூலக வசதி காணப்படுகிறது. அதே போல் இந்த சயின்ஸ், விஞ்ஞானம் மற்றும் இயந்திரவியல் பீடங்களில் கற்கக்கூடிய மாணவர்களுக்கான இந்த ப்ராக்டிக்கல் செய்முறை இதுகளை செய்யக்கூடிய ஆய்வுக்கூட வசதிகள் காணப்படுகின்றன. அதே போல் ஆடிட்டோரியம் காணப்படுகின்றது. இவ்வாறாக இந்த உட்கட்டமைப்பு ரீதியாகவும் சரி, பாடநெறிகள் நடைபெறுகின்ற பாடநெறிகளிலும் சரி, மாணவர் எண்ணிக்கையிலும் சரி இந்த வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அதிலும் விசேடமாக கண்டி, மாத்தர, யாழ்ப்பாணம் போன்ற பிராந்திய நிலையங்களை மெகா ரீஜனல் சென்டர்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அவற்றினுடைய இந்த கெப்பாசிட்டி, அவருடைய கொள்ளளவு அதிகமாக காணப்படுகின்றதுனால். அதே நேரத்தில் அந்த பிராந்திய நிலையங்களிலிருந்து கற்கை நிலையங்களை நாங்கள் வேறுபடுத்தி பார்ப்போமாக இருந்தால், கற்கை நிலையங்களில் வந்து கற்கை நெறிகளுடைய எண்ணிக்கை, கற்கின்ற மாணவருடைய எண்ணிக்கை, அங்கே உட்கட்டமைப்பு வசதிகள் என்பன மட்டுப்படுத்தப்பட்டதாக காணப்படுகின்றன. இன்னும் சில இடங்களில் வாடகைக்கு அமர்த்தப்பட்ட இடங்களில் தான் எங்களுடைய கற்கை நிலையங்கள் இயங்கி வருகின்றன. வெகு சில இடங்களில், உதாரணமாக ஹெட்டன் போன்ற இடங்களில், புத்தளம், திருகோணமலை போன்ற இடங்களில். ஆகவே இவ்வாறான ஒரு நிலைமையை நீங்கள் என்ன செய்ய முடியாது, இந்த மரபுசார் அல்லது பாரம்பரியமான பல்கலைக்கழகங்களுக்கு இந்த பிராந்திய நிலையங்கள் அல்லது கற்கை நிலையங்கள் நாடளாவிய ரீதியில் காணப்பட மாட்டாது. இது ஒரு வித்தியாசம். இதனை தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் என்னென்றால், இந்த இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்களை அனுமதிப்பது. அதற்கு முன்பதாக இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக இப்போது இலங்கையில் தேசிய பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன, இப்போது திறந்த பல்கலைக்கழகம் இருக்கிறது, தனியார் பல்கலைக்கழகம், வித்தியாசமான கட்டமைப்புகள் இருக்கிறது. இங்கே தேசிய பல்கலைக்கழகத்துக்கு மாற்றீடாக ஒரு திறந்த பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டிய தேவை எப்படி உருவாகிறது? மிகவும் பொருத்தமான கேள்வி. காரணம், நாங்கள் இதனுடைய ஆரம்பம் பற்றி மட்டும் பேசினால் போதாது. என்ன நோக்கத்துக்காக இந்த இலங்கை ஏற்கனவே கிட்டத்தட்ட 13 பல்கலைக்கழகங்கள் காணப்படுகின்றன. அவ்வாறு இருக்கத்தக்கனவாக ஏன் ஒரு இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் என்ற ஒரு அமைப்பை இந்த கல்வி முறைமைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பது பொருத்தமான கேள்வி. அந்த வகையிலே இந்த கட்டாய கல்வி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கட்டாய கல்வி, இலவச கல்வி இலங்கையினுடைய கல்விக் கொள்கைகளில் மிக பிரதானமானது. ஆனால் இந்த கட்டாய கல்வி என்பது பொதுவாக இந்த கல்வியலாளர்களுடைய கருத்துப்படி ஆரம்ப கல்வி மற்றும் இடைநிலை கல்வியில் தான் இந்த கட்டாய கல்வி என்பது 100க்கு 100% சாத்தியப்படும். அதனை தவிர்த்து 2ஆம் நிலை 3ஆம் நிலை கல்வி என்று சொல்லப்படுகின்ற இந்த பல்கலைக்கழக கல்வியில் அது சாத்தியப்படுவது மிக குறைவு. காரணம், பெரும்பாலான நாடுகள் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள். அந்த நாடுகளினுடைய பௌதீக வசதிகள், நிதி ரீதியான வசதிகள் வரையறுக்கப்பட்ட அல்லது மட்டுப்படுத்தப்பட்டனவாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில்
இந்த 2ஆம் நிலை 3ஆம் நிலை கல்வியில் சகலரும் கல்வியை கற்றுவிடலாம் அல்லது அவர்களுக்கு கல்வியை வழங்கலாம் என்பது சாத்தியப்படுவது சற்று குறைவாகத்தான் காணப்படுகின்றது. அப்போ அவ்வாறான அந்த மட்டுப்பாடுகளை அல்லது அந்த வரையறைகளை தகர்த்தெறிய வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அதற்காகத்தான் இந்த கல்வியலாளர்கள் யோசித்தார்கள். இந்த பாரம்பரியமாக பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி பெற்று 4 வருடங்கள் அங்கே விடுதிகளில் தங்கியிருந்து கற்று பட்டங்களை பெறுவதற்கு மாற்றீடாக என்ன செய்யலாம் என்று. அப்போ அதற்கான ஒரு மாற்று வழிமுறையாகத்தான் உலகளாவிய ரீதியாக இந்த திறந்த பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இப்போ நாங்கள் நினைக்கக்கூடாது இலங்கையில் மட்டும்தான் இந்த திறந்த பல்கலைக்கழகம் இருக்கின்றது. இலங்கையில் அமையப்பட்டுள்ளதால் நாங்கள் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் என்று சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்திரா காந்தி திறந்த பல்கலைக்கழகம் இந்தியாவில் காணப்படுகின்றது, டெல்லியில். ஆனால் அதனுடைய வளாகங்கள் அல்லது பிராந்திய நிலையங்கள் எல்லா மாநிலங்களிலும் காணப்படுகின்றன. அதே போல் இங்கிலாந்தில் திறந்த பல்கலைக்கழகம், மலேசியாவில் திறந்த பல்கலைக்கழகம், பாகிஸ்தானில் திறந்த பல்கலைக்கழகம் காணப்படுகின்றது. ஆகவே இந்த இலங்கையை உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இலங்கையில் காப்போத்த உயர்தரத்தில் குறிப்பிட்ட அளவு புள்ளிகளை செட் ஸ்கோர், தற்போது இந்த செட் ஸ்கோர் பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுக்கொள்ளலாம் பட்டங்களை பெறுவதற்காக. அதுவும் தற்காலத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் சற்று அதிகமான மாணவர்கள் காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றி பல்கலைக்கழக அனுமதிக்கு தேவையான தகைமைகளை பெற்றுக்கொண்டாலும் கூட அன்னளவாக 24,000 தொடக்கம் 27,000 மாணவர்கள் தான் இலங்கையில் என்ன செய்யப்படுகிறார்கள், பாரம்பரியமான பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ இந்த பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுக்கொள்ளாத, தகைமை இருந்தும் பெற்றுக்கொள்ள முடியாத மாணவர்களுக்கு ஒரு மாற்று வழியாகத்தான் இந்த இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ இந்த இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் அனுமதிக்கப்பெற்ற உடனே அவருடைய இந்த பிராந்திய நிலையங்களில், கற்கை நிலையங்களில், வீடுகளிலே, பிரதேசங்களிலே இருந்து கொண்டு அவருடைய உயர்கல்வியையும் என்ன செய்யலாம், தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே தான் நோக்கம். அதாவது இலங்கையில் இருக்கின்ற தேசிய பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் இணைத்துக் கொள்கின்ற அளவை அடிப்படையாக வைத்து எல்லோருக்கும் இந்த கல்வி செல்ல வேண்டும் என்ற ஒரு அடிப்படையாக, அதற்கு மாற்றீடாக இன்னொரு கட்டமைப்பு அதுதான் அந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த திறந்த பல்கலைக்கழகம். அப்படி இருக்கும்போது இப்போது தேசிய பல்கலைக்கழகங்களில் மாணவர்களை உள்ளீர்ப்பு செய்வதில் அவர்கள் இந்த செட்கள் சொல்லப்படுகின்ற வெட்டுப்புள்ளிகளை அடிப்படையாக வைத்து மாணவர்களை உள்ளீர்ப்பார்கள். எனவே திறந்த பல்கலைக்கழகத்தில் மாணவர்களை உள்ளீர்க்கும் செயல்பாடு எப்படி? பாரம்பரியமான அல்லது இந்த மரபுசார் பல்கலைக்கழகங்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதத்தில் இந்த காப்போத்த சாதாரண உயர்தர பரீட்சை நடந்து முடிந்ததன் பின்னர் அதனுடைய பெறுபேறுகளுக்கு அமைவாக உயர் வெட்டு புள்ளிகளை, அதாவது செட் ஸ்கோரில் புள்ளிகளை பெற்றுக்கொள்கின்ற மாணவர்களை அந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு வருடத்துக்கும் பல்கலைக்கழகங்களுக்கு அங்கே நடத்தப்படுகின்ற பாடநெறிகளுக்கு காணப்படுகின்ற இடவசதிகள், வேக்கன்சிஸ் என்று சொல்வார்கள், வேக்கண்ட் என்று சொல்வார்கள், அதற்கு அமைவாக ஒவ்வொரு பாடநெறிக்குரிய மாணவர்கள் செட் ஸ்கோர் அடிப்படையில் சேர்க்கப்படுவார்கள். ஆனால் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் இதற்கு மாற்றமாக என்ன நடைமுறை பின்பற்றப்படுகிறது என்றால், மாணவர்கள் காப்போத்த உயர்தர பரீட்சையில் சித்தி அடைந்திருக்க வேண்டும் பட்ட படிப்பை தொடர்வதற்கு. ஆனால் அவர்களுடைய செட் புள்ளிகள் என்ன செய்ய கவனத்தில் கொள்ளப்பட மாட்டாது. அவ்வாறு அங்கே சில பாடநெறிகளுக்கு வரையறை காணப்படுகின்றது மாணவர் அனுமதிக்கு. உதாரணமாக சட்டப்படிப்பு, சட்டக்கல்வியில் பட்டப்படிப்பை பெறுவதாக இருந்தால் அதுக்கு ஒரு வரையறை காணப்படுகின்றது. அது தவிர எந்தவிதமான பாரிய வரையறைகளும் இல்லாமல் விண்ணப்பிக்கின்ற பெரும்பாலான மாணவர்களை உள்ளீர்ப்பு செய்யக்கூடிய நடைமுறை காணப்படுகின்றது.
எனவே இன்னும் ஏராளமான விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறோம். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் கல்வி பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் பொன் ராமதாஸ் அவர்கள் இணைந்து கொண்டு இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் தொடர்பான பல்வேறு விடயங்கள் தொடர்பான தெளிவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம், திறந்த பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்களை உள்ளீடு செய்யும் போது அவர்கள் என்ன விடயங்களை கையாளுகிற தொடர்பான விடயங்களை விளக்கப்படுத்தியிருந்தீர்கள். இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக இங்கு இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்திற்கும் இருக்கின்ற பாரம்பரிய பல்கலைக்கழகம் இருக்கின்ற இந்த கற்பித்தல் செயற்பாடுகளில் காணப்படுகின்ற வித்தியாசம் என்ன? இதுவும் ஒரு ஏனைய பாரம்பரியமான அல்லது மரபுசார் பல்கலைக்கழகங்களுக்கும் எங்களுடைய இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்துக்கும் இடையிலான ஒரு குறிப்பிடத்தக்க வித்தியாசம் அல்லது வேறுபாடான அம்சம் இருந்தாலும் பாரியளவு வேறுபாடுகள் இல்லை. அப்போ ஏனைய பல்கலைக்கழகங்களில் உங்களுக்கு தெரியும், மாணவர்களுக்கு விடுதி வசதிகள் வழங்கப்படும். அவர்கள் 4 வருடங்கள் விடுதிகளில் வசிக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேர சூழ்ச்சிக்கு அமைவாக பல்கலைக்கழகங்களில் நேர்முகமாக வகுப்பறைகளில் அல்லது விரிவுரை மண்டபங்களில் விரிவுரைகள் நடத்தப்படும். நேரடியாக அந்த விரிவுரையாளர்கள் சென்று அவர்களுக்கு கற்பிப்பார்கள். ஆனால் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் மட்டும்தான் இந்த அனைத்து பல்கலைக்கழகங்களில் இல்லாத ஒரு புறநடையான அவர்களுக்கான அந்த கற்றலுக்கான பாட நூல்கள், அதை நாங்கள் பாட நூல்கள் என்று சொல்லுவதில்லை, மொடியூல்கள் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு பாடத்துக்கும் அவர்களுக்கு அச்சடிக்கப்பட்ட மொடியூல்கள் வழங்குவோம். அப்போ இந்த மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும்? மாணவர்களுக்கு மிகவும் வரையறுக்கப்பட்ட நேரத்தினை மணித்தியாலங்களை கொண்ட விரிவுரைகள், நேரடியான விரிவுரைகள் நடைபெறும். ஒரு மாதத்தில் 1 அல்லது 2 என்பது. அது தவிர மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வீட்டிலிருந்து சுய கற்றலில் ஈடுபட வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு ஒப்படைகள், அசைன்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒதுக்கப்பட்ட மணித்தியாலங்களுக்கு அமைவாக ஒப்படைகள் வழங்குவோம். அந்த ஒப்படைகளை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வீட்டிலிருந்து செய்து குறித்த நாளில் சமர்ப்பிக்க வேண்டும். அவற்றை திருத்தி எங்களுடைய விரிவுரையாளர்கள் அவர்களுக்கு பின்னூட்டல்களை வழங்குவார்கள். அதற்கு மேலதிகமாக சில செய்முறை அமர்வுகள் இடம்பெறும். விசேடமாக இந்த என்ஜினியரிங், இயந்திரவியல் தொடர்பான, மற்றது இயற்கை விஞ்ஞானங்கள் பீடங்கள், இந்த பீடங்களில் என்ன செய்யப்படும்? செய்முறை பாடங்கள், அதாவது லெபார்டரியில் அவருடைய செய்முறை வகுப்புகள் இடம்பெறும். நேரடி விரிவுரையாளருடைய கண்காணிப்பு கீழ் மாணவர்கள் அதனை நடத்துவார்கள். பெரும்பாலான பாடநெறிகளில் அவர்களுக்குரிய விரிவுரைகள், காரணம் எங்களுடைய மாணவர்களில் வளர்ந்த கற்போரும் இருக்கிறார்கள், அடல்ட் லேர்னர், அதாவது அந்த வயது முதிர்ந்தவர்கள். அப்போ அவர்கள் சில நேரங்களில் பல அரச மற்றும் தனியார் நிறுவனங்களில் தொழில் பார்ப்பவர்களாக இருப்பார்கள். இப்போ அவர்களுக்காக நாங்கள் என்ன செய்வது? பெரும்பாலும் சனி ஞாயிறு விடுமுறை தினங்களில் எங்களுடைய விரிவுரைகளை நடத்துவது வழக்கம். அதற்காக நீங்கள் நினைக்கக்கூடாது, இந்த திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்குமான நாட்களில் எந்த விதமான கற்பித்தல் அமர்வுகளும் நடக்காதுன்னு சொல்லி நடைபெறும். அந்த குறித்த தினங்களில் அவர்கள் வேலை செய்கின்ற நிறுவனங்களிலிருந்து அவர்கள் லீவை பெற்றுக்கொண்டு இங்கே வர வேண்டும். ஆகவே பாரம்பரியமான பல்கலைக்கழகங்களுக்கு புறம்பாக நாங்கள் இந்த அச்சடிக்கப்பட்ட மொடியூல்கள் வழங்குகிறோம். அதே நேரத்தில் நேரடியான அமர்வுகளும் இருக்குது, சுய கற்றல் செயற்பாடுகள் இருக்குது, செய்முறைகள் ப்ராக்டிக்கல் ஒர்க் இருக்குது, ஆய்வுகூட பரிசோதனைகளில் பிள்ளைகள் ஈடுபடுவார்கள். ஆகவே பாரியளவு வித்தியாசம் இல்லை, ஆனால் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் காணப்படுகின்றன. எனவே இவ்வாறு திறந்த பல்கலைக்கழகத்திற்கும் தேசிய பல்கலைக்கழகத்திற்கான ஒரு வித்தியாசம், வேறுபாடு இவ்வாறு இருக்கிறது. அதே போல் நாங்கள் உங்களிடம் கேட்க வேண்டிய இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய கல்விப்பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர். எனவே இந்த கல்விப்பீடத்தினுடைய செயற்பாடுகள் என்ன? அங்கு இடம்பெறுகின்ற நடவடிக்கைகள், அதனூடாக கிடைக்கப்பெறுகின்ற சேவைகள் என்ன? நன்றி. அதாவது நான் விசேடமாக இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் கல்விப்பீடத்தை சேர்ந்தவன். கல்விப்பீடம் என்று சொன்னதுக்கு பிறகு வழமையாக பல்கலைக்கழகங்களில் பீடங்கள் காணப்படும், ஃபேக்கல்ட்டிஸ். அந்த ஃபேக்கல்ட்டிஸ்க்கு கீழே டிபார்ட்மெண்ட்ஸ், துறைகள் காணப்படும். நாங்கள் திணைக்களங்கள் என்று சொல்வதில்லை, துறைகள் என்று சொல்லுவோம். அப்போ நான் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை கல்வித்துறையை சேர்ந்தவன். அதே போல் என்னுடைய பீடத்தில் ஆரம்ப கல்வி மற்றும் ஆரம்ப கல்வி
பிரிவு ஒன்று காணப்படுகிறது. அதே மாதிரி கல்வி முகாமைத்துவ பிரிவு ஒன்று காணப்படுகிறது. விசேட கல்விகள் சார் பிரிவு என்று 4 திணைக்களங்கள் காணப்படுகின்றன. அதில் நான் இந்த 2ஆம் 3ஆம் நிலை பிரிவை சார்ந்தவன். அப்போ எங்களுடைய பீடம் இந்த இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் கல்வி பீடம் முற்றுமுழுதாக இந்த கல்வித்துறை சார்ந்த ஆசிரியர்கள், கல்வி பணிப்பாளர்கள், அதிபர்கள் அவர்களை பயிற்றுவிக்கின்ற பாடநெறிகளை நடத்தி வருகின்றது. உதாரணமாக இந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பட்டமேற்கல்வி டிப்ளோமா நிகழ்ச்சி திட்டம், அதே முன்பள்ளி ஆசிரியர்களுக்காக முன்பள்ளி மற்றும் ஆரம்ப கல்வியில் கல்விமானி பட்டம், அதே போல் விசேட கல்வி பிரிவுகளில் வகுப்புகளில் கற்பிக்கிற ஆசிரியர்களுக்கு பட்டமேற்கல்வி டிப்ளோமா விசேட கல்வி அதே போல் கல்விமானி பட்டம் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் இன் ஸ்பெஷல் நீட் எஜுகேஷன். இப்படியாக எங்களுடைய பீடத்திலையும் இந்த அனைத்து விதமான குறுங்கால பாடநெறிகள், சான்றிதழ் கற்கைகள், அதே போல் பட்ட நிகழ்ச்சி திட்டங்கள், பட்ட மேற்கல்வி டிப்ளோமா, அதுக்கும் மேலதிகமாக கல்வி முதுமானி பட்டம் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், அதே போல் PhD வரைக்கும் போகக்கூடிய வசதிகள் எங்களுடைய பீடத்தில் காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதென்றால் இலங்கையில் காணப்படுகின்ற 14 பல்கலைக்கழகங்களில் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்திலையும் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் கல்வி பீடங்கள் காணப்படுகின்றன. இது ஒரு விசேடமான அம்சம். எனவே நீங்கள் இப்போது இந்த உங்களுடைய கல்வி பீடம் பாடசாலை கட்டமைப்புக்கான ஆசிரியர்களை தயார்படுத்துகின்ற ஒரு முக்கியமான சேவையை செய்கிறது. எனவே அதன் காரணமாக இந்த ஒரு கேள்வி. கடந்த வார நிகழ்ச்சியை நாங்கள் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் அழைத்திருந்தோம். அவர் சில விடயங்களை குறிப்பிட்டார். குறிப்பாக இந்த பாடசாலையில் விஞ்ஞானம் மற்றும் அதே போல கணிதம், ஆங்கிலம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான மாணவர்களில் ஆசிரியர்களுக்கான பாரிய தட்டுப்பாடு இருக்கிறது. அதன் காரணமாக மாணவர்கள் இந்த துறைக்கு செல்வதில் பாரிய வீழ்ச்சி காணப்படுவதாக, தமிழ் மூல பிரிவுகளில் வீழ்ச்சி காணப்படுவதாக ஒரு விடயத்தை கூறியிருந்தார். எனவே இந்த திறந்த பல்கலைக்கழகத்தின் ஊடாக அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் அதிகமாகவே இருக்கின்றது. எனவே அதனை மேம்படுத்துவதற்கான அல்லது ஒரு கேள்வி இருக்கிறது, என்ன காரணம் இவ்வாறு ஆசிரியர் பற்றாக்குறைக்கு இந்த துறைகளில் மாத்திரம்? அடுத்து அதனை மேம்படுத்துவதற்கு திறந்த பல்கலைக்கழகம் எவ்வாறு பங்கு வைக்க முடியும்? இதுவும் ஒரு காலத்தின் அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது இலங்கையில் மட்டக்களப்பு அல்லது கிழக்கு மாகாணத்தில் மட்டுமல்ல, இலங்கையில் ஆசிரியர்களை எடுத்துக்கொண்டால் ஆசிரியர்கள் மேலதிகமாக இருக்கிறார்கள், தேவைக்கு அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கட்டமைப்பு ரீதியான பற்றாக்குறை காணப்படுகின்றது. கட்டமைப்பு ரீதியான பற்றாக்குறை என்பது ஸ்ட்ரக்சரல் இம்பேலன்ஸ். அதாவது குறிப்பிட்ட சில பாடங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்ட விஞ்ஞானம், கணிதம், ஆங்கிலம், அதே போல் அழகியற் கல்வி, தொழில்நுட்ப பாடங்கள் போன்றவற்றை கற்பிப்பதற்கான ஆசிரியர் தட்டுப்பாடுகள் இன்னும் காணப்படுகின்றன. அப்போ இந்த பிரச்சினைக்காக இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் கல்விப்பீடம் என்ன நடைமுறைகளை செய்து வருகின்றது என்பதை பற்றி நாங்கள் பேச வருகின்ற போது, உதாரணமாக நான் ஒரு பாடநெறி காணப்படுகின்றது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் இன் நேச்சுரல் சயின்ஸ், அதாவது இயற்கை விஞ்ஞானத்தில் கல்விமானி பட்டம். இது இந்த காப்போத்த உயர்தரத்தில் சித்தி எய்திய மாணவர்களுக்கு நாங்கள் நான் ஏற்கனவே சொன்ன இயற்கை விஞ்ஞானத்தில் கல்விமானி சிறப்பு நிகழ்ச்சி திட்டம் பாடம் அதை பின்பற்றுவதன் ஊடாக அவர்கள் என்ன செய்யலாம், ஆசிரியர்களாக இந்த நியமனங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் இந்த அழகியல் பாடங்கள் நான் குறிப்பிட்டேன், ட்ராமா இன் தியேட்டர், அதாவது நாடகமும் அரங்கியலும்லையும் என்ன செய்து இப்படியான ஒரு கல்விமானி பட்ட நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் நடத்தி வருகின்றோம். அது தவிர மிகவும் முக்கியமானது இந்த இயற்கை விஞ்ஞானங்கள் பீடத்தினால இன்னொரு பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி ஒன்று வழங்கப்படுகிறது. அப்போ இந்த பாடநெறிகள் என்ன செய்யும் என்றால், அதே நேரத்தில் எங்களுடைய மானுடவியல் மற்றும் சமூக விஞ்ஞானங்கள் பீடம் என்று நான் ஒரு பீடம், ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ், அதில் லாங்குவேஜ் ஸ்டடீஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்டடீஸ் அவர்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், BA இன்
இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் டீச்சிங் என்ற ஒரு பட்டத்தை வழங்குகிறார்கள், 4 வருட சிறப்பு பட்டம். அப்போ அந்த பட்டமும் என்ன செய்யும், இந்த பாடசாலையில் காணப்படுகின்ற ஆங்கில ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு உதவும். அப்போ இவ்வாறான ஏற்பாடுகள் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்களாக வர விரும்புகிறவர்களுக்கு காணப்படுகின்றது. இதனூடாக என்ன செய்யலாம், நாங்கள் எங்களுடைய கல்வி பாடசாலை முறைமையில் காணப்படுகின்ற இந்த பற்றாக்குறைகளை நிவர்த்திப்பதற்கான வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே உங்களுடைய கல்விப்படம் ஆசிரியர்களை உருவாக்கி தருகின்ற ஒரு முக்கியமான கடமை செய்கிறது. அதற்கு மேலதிகமான கடமைகளும் இருக்கிறது. எனவே நீங்கள் கூறியது போன்று இப்போது மாணவர்கள் வருகை தரலாம், பட்டங்களை பெறலாம் என்ற ஒரு விடயம் இருக்கிறது திறந்த பல்கலைக்கழகத்தில். ஆனால் இங்கு வருகை தருகின்ற மாணவர்களுக்கு அடிப்படை தகமை என்ன தகமை இருக்க வேண்டும்? நீங்கள் கூறியது போன்று ஆசிரியராக ஒருவர் வர வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு தகமை இருக்க வேண்டும், சட்ட படிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தகமை இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் அவர்களுக்கு என்ன தகமை ஆரம்ப தகமையாக அவர்களுக்கு பார்க்கப்படுகிறது திறந்த பல்கலைக்கழகத்துக்கு உள்வாங்குவதற்கு? நன்றி. இதுவும் ஒரு சிறந்த ஒரு முக்கியமான கேள்வி, சிறந்தது என்பதை விட முக்கியமான கேள்வி. காரணம், நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடியதற்கு அமைவாக இந்த பாரம்பரியமான அல்லது மரபுசார் பல்கலைக்கழகங்களில் அனுமதி பெற வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் அந்த மாணவர்கள் காப்போத்த உயர்தரத்தில் சித்தி அடைந்திருக்க வேண்டும். ஆனால் சில நேரங்களில் நாடளாவிய ரீதியாக இது ஒரு பிராந்தியத்துக்கோ அல்லது பிரதேசத்துக்கோ உரித்தான பிரச்சனை அல்ல. பெரும்பாலும் இந்த விஞ்ஞான பிரிவில், விஞ்ஞானம் மற்றும் கணித பிரிவில் காப்போத்த உயர்தரத்தில் மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் 3 பாடங்களிலும் சித்தி எய்தாத சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. 2 பாடங்களில் அல்லது 1 பாடத்தில் அல்லது சில நேரங்களில் 3 பாடங்களிலுமே சித்தியடையாத நிலைமை அதிகளவு காணப்படுகின்ற ஒப்பீட்டு ரீதியாக கலை வர்த்தகம் பிரிவுகளோடு ஒப்பிடும் போது. அதே நேரத்தில் சில நேரங்களில் கலைத்துறை சார்ந்த அல்லது வர்த்தகத்துறை பிரிவை சார்ந்தவர்களும் கூட இப்படியான நிலைமைகள் 2 பாடங்கள் சித்தியடைந்து இன்னொரு பாடத்தை சித்தியடையாத நிலைமைகள் காணப்படுகின்றன. அப்போ இப்படியான மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான கதவு மூடப்பட்டுள்ளதா என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் அது தற்காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அதாவது முறை சார்ந்த கல்வி தகமைகள் இல்லாதவரும் கூட கலாநிதி பட்டம் வரைக்கும் கற்க வேண்டும், அதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று உலகளாவிய ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆகவே அந்த பிரச்சனையை நிவர்த்திப்பதற்காக இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் சில பாடநெறிகளுக்கு காப்போத்த உயர்தரம் அடிப்படை தகமையாக கொள்ளப்பட்டு மாணவர்கள் இணைத்து கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் காணப்படுகின்றன. அதற்கு புறம்பாக எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் பொதுவாக 2 அடிப்படை பாடநெறிகள், அதை ஃபவுண்டேஷன் கோர்சஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது போல் மானுடவியல் மற்றும் சமூக விஞ்ஞானங்கள் பீடமும் முகாமைத்துவ கற்கைகள் பீடமும் இணைந்து நடத்துகின்றது. அப்போ அந்த அடிப்படை பாடநெறியை ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல் இந்த காப்போத்த உயர்தரம் சித்தி அடையாத மாணவர்கள் 2 வருடங்கள் அந்த பாடநெறியினுடைய காலப்பகுதி அதனை கற்று நிறைவு செய்வதன் ஊடாக அவர்கள் காப்போத்த சாதாரண தரத்துக்கு ஈடானவர்களாக அந்த தரத்துக்கு உயர்த்தப்பட்டு அவர்கள் அதனை தொடர்ந்து என்ன செய்யலாம், இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் காணப்படுகின்ற பட்டப்பாட நெறிகளுக்கு செல்லலாம். அதாவது அந்த 2 வருட காலப்பகுதியில் கற்பித்தல் செயற்பாடுகளை மாத்திரம் பூர்த்தி செய்வது போதுமானதா, அல்லது அங்கு 2 வருடத்தின் பின்னர் ஏதாவது பரீட்சைகள் அல்லது இடம்பெறுகின்ற பரீட்சைகள் வைக்கப்படும்? அந்த ஃபவுண்டேஷன் பாடநெறிகள், அதாவது அடிப்படை பாடநெறிகள் நிறைவில் அந்த ஒப்படைகள் வழங்கப்படும், தொடர் ஒப்படைகள், இறுதி பரீட்சை இருக்கும். அவற்றை பூர்த்தி செய்து வெற்றிகரமாக நிறைவு செய்கின்ற போது அவர்களுக்கு அந்த சான்றிதழ் வழங்கப்படும். அதாவது அடிப்படை கற்கை நெறிகளை பூர்த்தி செய்ததாக. அதனை தகைமையாக வைத்து கொண்டு அவர்கள் என்ன செய்யலாம், பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், பிஏ இன் சோஷியல் சயின்ஸ், அதே போல் பிஎஸ்சி இன் நேச்சுரல் சயின்ஸ், பிஎஸ்சி இன் என்ஜினியரிங், இந்த மாதிரி பாடநெறிகளுக்கு அவர்கள் செல்லலாம். அப்போ இந்த அடிப்படை கற்கை நெறிகளில் 2வது தான் இந்த இயற்கை விஞ்ஞானங்கள் மற்றும் தொழில்நுட்ப பீடம், அதே போல் இயந்திரவியல் பீடம். இவை 2ம் சேர்ந்து என்ன செய்கின்றன,
இன்னொரு அடிப்படை கற்கை நெறியை நடத்துகின்றது. அதில் விசேடமாக காப்போத்த உயர்தரத்தில் விஞ்ஞானம் கணித பிரிவுகளில் தோற்றி சித்தியடைய தவறிய மாணவர்கள் சேர்ந்து கற்பதன் ஊடாக கற்று அதனை வெற்றிகரமாக நிறைவு செய்வதன் ஊடாக விஞ்ஞானம் மற்றும் என்ஜினியரிங்கோடு தொடர்புபட்ட பட்ட நிகழ்ச்சி திட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இது இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்துக்கே உரித்தான ஒரு அம்சம். இதனை நாங்கள் வேறு பல்கலைக்கழகங்களில் எதிர்பார்க்க முடியாது. எனவே அதாவது உயர்தரத்துக்கு ஈடான ஒரு கற்கை நெறி மேற்கொள்ளப்பட்டு அதன் தகமை அடிப்படையாக வைத்து அவர்கள் நினைக்கின்ற பாடப்பிரிவுகளில் கற்கை நெறிகளில் கல்வியை தொடரலாம். எனவே இது திறந்த பல்கலைக்கழகங்களுக்கு மாத்திரம் இருக்கின்ற ஒரு செயல்முறை, சிறப்பான செயல்முறை. இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் கல்வி பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் பொன் ராமதாஸ் அவர்கள் இணைந்து கொண்டு தங்களுடைய அந்த பல்கலைக்கழகத்தினுடைய செயற்பாடுகள் அவர்கள் முன்னெடுக்கின்ற வேலைத்திட்டங்கள் தொடர்பாக தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம், இந்த காலப்பகுதி என்பது உயர்தர பரீட்சை வெளியாகி மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கான கனவுகளை கண்டு கொண்டிருக்கின்ற காலப்பகுதி. எனவே அந்த கனவு தகர்க்கப்படாமல் காப்பாற்றுகின்ற ஒரு கட்டமைப்பு திறந்த பல்கலைக்கழகம். எனவே அங்கு சென்று கற்கக்கூடிய மாணவர்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது தொடர்பான விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். நீங்கள் ஏற்கனவே கூறியிருந்தீர்கள், குறிப்பாக மாணவர்கள் என்ன தகமை அடிப்படையில் அங்கு சென்று கற்கைகளை மேற்கொள்ளாமல் தொடர்பான விடயங்களை சொல்லியிருந்தார்கள். இப்போ அடுத்து இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் எப்படியான கற்கை நெறிகளை முன்னெடுக்கிறது? அது எந்த அளவு காலப்பகுதி? அதற்கு எவ்வாறு மாணவர்கள் தயாராக வேண்டும் என்று இன்னொரு கேள்வி இருக்கிறது. அதே போல இப்போது உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாக இருக்கிறது. இந்த காலப்பகுதியில் அவர்களுக்காக எப்படியான கற்கை நெறிகளுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது? இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படுகின்ற கற்கை நெறிகள் அல்லது பாடநெறிகள் தொடர்பாக நாங்கள் பேசுவோமாக இருந்தால், முதலாவது இப்போ உதாரணமாக நீங்கள் குறிப்பாக என்னிடம் கேட்டீர்கள், இந்த தற்போது மிக அண்மை காலத்தில் காப்போத்த உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆகவே அந்த மாணவர்கள் என்னென்ன மாதிரியான பாடநெறிகளில் இணைந்து கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி, அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது முதலாவதாக இந்த காப்போத்த உயர்தரத்தில் சித்தியடைந்த தங்களுடைய பல்கலைக்கழக அனுமதிக்கு இலங்கையில் கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் காத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே எல்லா மாணவர்களும் இந்த மொழி சார்ந்த தேர்ச்சிகளை பெற்றிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா இலங்கையில் விசேடமாக இந்த ஆங்கில மொழி தொடர்பான ஒரு பிரச்சனை காணப்படுகின்றது. அதே போல் சிங்கள மொழி மூலமானவர்களுக்கு தமிழ் தொடர்பான பிரச்சனையும், தமிழ் மொழி மூலமான மாணவர்களுக்கு சிங்களம் தொடர்பான பிரச்சனையும் காணப்படுகின்றது. அப்போ அத்தகைய மாணவர்களுக்கு சில சான்றிதழ் கற்கை நெறிகள் காணப்படுகின்றன, சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம். அப்போ அதனை என்ன செய்யலாம், அவர்களுடைய சுய முயற்சியின் காரணமாக இந்த மொழி சார்ந்த தேர்ச்சிகளை விருத்தி செய்து கொள்வதற்கு அத்தகையவர்கள் என்ன செய்யலாம், இந்த மொழி சார்ந்த சர்டிஃபிகேட் இன் செகண்ட் நேஷ்னல் லாங்குவேஜ், சர்டிஃபிகேட் இன் இங்கிலீஷ், அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ், அந்த பான்மைத்துவம் சார்ந்த ஆங்கில பாடநெறி அவற்றில் அவர்கள் பின்பற்றி கற்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னும் சில கம்ப்யூட்டிங், அதாவது கணனி தொழில்நுட்பம் சார்ந்த ஐசிடி சார்ந்த 3 மாதங்கள் 6 மாத காலப்பகுதியை கொண்ட சான்றிதழ் கற்கை நெறிகள் காணப்படுகின்றன. அவற்றை கற்கலாம். அதனை தவிர இன்னும் சில பாடநெறிகள் காணப்படுகின்ற விசேடமாக இந்த முகாமைத்துவம் அல்லது இந்த கொமர்ஸ் வணிக கல்வி சார்ந்த பிரிவுகளில் கற்ற மாணவர்களுக்கு இந்த அக்கவுண்டிங்கோடு தொடர்பட்ட பல குறுங்கால பாடநெறிகள் காணப்படுகின்றன, ஷார்ட் கோர்சஸ் என்று சொல்லுவோம். அப்போ இவற்றில் தற்போது இணைந்து கொண்டு இந்த பரீட்சை பெறுபேறுகளுக்கு அடிப்படையில் பல்கலைக்கழக நுழைவை பெற்றுக்கொள்ள வரைக்கும் அவர்கள் கற்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இவை தவிர இந்த சான்றிதழ் கற்கைகள் அல்லது அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸ், டிப்ளோமா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. பட்டதாரிகளாக வருவதற்கு முதல்ல உள்ளவர்கள், காப்போத்த உயர்தர மாணவர்கள், உயர்தர சித்தியை பெற்றுக்கொண்ட மாணவர்கள். அப்போ இவர்கள் என்ன செய்யலாம், உதாரணமாக இந்த முன்பள்ளி கல்வி தொடர்பான டிப்ளோமா நிகழ்ச்சி திட்டம், சான்றிதழ் கற்கை நெறிகள் காணப்படுகின்றன. அப்போ கலைத்துறை சார்ந்த உயர்தர பெறுபேறுகளை கொண்டுள்ள மாணவர்கள் என்ன செய்யலாம்,
அவற்றில் இணைந்து அந்த முன்பள்ளி கல்வி தொடர்பான டிப்ளோமா சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் பல்கலைக்கழக அனுமதிக்கு காத்திருக்கின்ற உயர்தரத்தில் சித்தி எய்திய சில நேரங்களில் அவர்களுக்கு தெரியும் இந்த வெட்டுப்புள்ளி, அதாவது இந்த செட் ஸ்கோருக்கு எனக்கு அனுமதி கிடைக்காது என்பவர்களுக்கு அண்மை காலமாக பல்வேறு பட்ட நிகழ்ச்சி திட்டங்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இவற்றை நாங்கள் உதாரணமாக அந்த பிஎஸ்சி இன் என்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங், அதில் பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங் பொதுவாக நாங்கள் சொன்னதுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஹார்ட்வேர் இன்ஜினியரிங், இப்படி நிறைய பிரிவுகள் காணப்படுகின்றன. அதே போல் பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இதில் அதே போல் இந்த நான் சொன்ன ஏற்கனவே ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸில் பல பாடநெறிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இந்த விண்ணப்பங்களை பார்வையிடுவதற்கான முதலாவது சோர்ஸ் தான் இந்த வார இறுதி பத்திரிகைகளில் இது தொடர்பான விளம்பரங்கள் வரும். அது வீரகேசரி, சண்டே ஒப்சர்வர் போன்றதுகளில். அதன் பின்னர் இப்போ தற்காலத்தில் உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது நிகழ்நிலை ஊடான விண்ணப்பங்கள் தான். மாணவர்கள் என்ன செய்யலாம், அவர்களுடைய இடங்களிலே இருந்து கொண்டு என்ன செய்யலாம், அந்த விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கான வழிமுறைகள் அவர்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை போட வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே அதுகளெல்லாம் செய்யலாம். அப்படி ஏதாவது இடர்பாடுகளை அவர்கள் எதிர்நோக்குவார்களாக இருந்தால் அவருடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய கற்கை நிலையங்கள், உதாரணமாக இப்போ நாங்கள் முல்லைத்தீவு மாணவன் எடுத்துக்கொண்டால் முல்லைத்தீவில் எங்களுக்கு ஒரு கற்கை நிலையம் இருக்கிறது. அங்கே எங்களுடைய உதவி கல்வி பணிப்பாளர், ஏனைய அலுவலர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் நாடி நான் இந்த பாடநெறிக்கு விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லுவார்களாக இருந்தால் அந்த உதவிகளை அவர்கள் செய்வார்கள். அந்த விண்ணப்ப கட்டணத்தை மட்டும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அதுவும் இந்த ஈசி கேஸ் அந்த மாதிரி வழிமுறைகள் மூலமாக செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. விசேடமாக நீங்கள் இந்த கேட்ட கேள்வியில் இன்னொரு அம்சம் என்னென்றால், இந்த தமிழ் மொழி மூலமான மாணவர்களுக்கு என்னென்ன பாடநெறிகள் அல்லது கல்வி வாய்ப்புகள் காணப்படுகின்றன என்று கேட்டீர்கள். இதில் நான் முதலாவது சொல்ல வேண்டியது என்னென்றால், எங்களுடைய சில பாடநெறிகள், பட்ட நிகழ்ச்சி திட்டங்கள் ஆங்கிலம் மூலமாகத்தான் நடைபெறுகிறது. ஏனென்றால் இப்போ உங்களுக்கு தெரியும், உயர்கல்வியை கற்க வேண்டுமாக இருந்தால் ஆங்கிலம் ஒரு முக்கியமான தேவையாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு இந்த பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், முகாமைத்துவ கற்கை தொடர்பான பட்ட நிகழ்ச்சி திட்டம் முதல் 2 வருடங்கள் அவரவர் மொழியில் கற்கலாம். தமிழ் பிள்ளைகள் தமிழ்லையும், சிங்கள பிள்ளைகள் சிங்களத்திலையும். ஆனால் கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும், லெவல் 5 and 6, அதாவது மட்டம் 3, 4, 5, 6, இதில் அந்த 5ஐயும் 6ஐயும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஆங்கில மொழி மூலமாகத்தான் பூர்த்தி செய்ய வேண்டும். அதே போல் பிஏ இன் சோஷியல் சயின்ஸ், பிஏ இன் இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் டீச்சிங், நான் சொன்னதை போல் ஏற்கனவே இந்த பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் இன் பிரைமரி அண்ட் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் இன் ஸ்பெஷல் நீட் எஜுகேஷன், இப்போ இந்த மாதிரியான பல பாடநெறிகள் காணப்படுகின்றன. அதிலும் விசேடமாக நான் சொல்ல வேண்டும், யாராவது மாணவர்கள் கலைத்துறையில் கற்று சட்டத்தரணிகளாக வர வேண்டும். கலைத்துறையில் கற்றவர்கள் மட்டும்தான் சட்டத்தரணிகளாக வர வேண்டும். அதாவது திறந்த பல்கலைக்கழகத்தில் விண்ணப்பத்திற்காக விண்ணப்பங்களை நாங்கள் அனுப்புகின்ற போது, இப்போ உதாரணமாக கூறலாம், ஒரு விஞ்ஞான பிரிவில் அல்லது கணித பிரிவில் கற்ற ஒரு மாணவன் இப்போது எல்எல்பி அதாவது சட்டத்துறையை கற்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் விண்ணப்பிக்க முடியுமா? முடியும் என்ற ஒரு கேள்வி. நிச்சயமாக முடியும். அதாவது நீங்கள் எந்த துறையில் உயர்தரம் கற்றீர்கள் என்பது பிரச்சனை அல்ல. சில பாடநெறிகளுக்கு கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், விசேடமாக இந்த விஞ்ஞானம் சார்ந்த, கணிதம் சார்ந்த, இயந்திரவியல் சார்ந்த பாடநெறிகளுக்கு கட்டாயம் கணிதம் அல்லது விஞ்ஞான பிரிவில் கற்றிருக்கத்தான் வேண்டும். ஆனால் இந்த விஞ்ஞான பிரிவு அல்லது கணித பிரிவில் கற்ற மாணவர்கள் வேறு கலைத்துறை சார்ந்த, முகாமைத்துவம் சார்ந்த பாடநெறிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கான வரையறைகள் இல்லை. ஆகவே விசேடமாக எல்எல்பி சட்ட பட்ட நிகழ்ச்சி திட்டம், அதே போல் அந்த வணிக கற்கை தொடர்பான பட்ட நிகழ்ச்சி திட்டம், இப்படியான பாடநெறிகளுக்கு எந்த துறை சார்ந்தவர்களும் அதே போல் பல துறைகளுக்கு கற்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன.
இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது. நீங்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தீர்கள் இந்த பிராந்திய அலுவலகம் தொடர்பான சில விடயங்களை கூறியிருந்தீர்கள். எனவே இந்த பிராந்திய அலுவலகங்களூடாகவும் கற்கை நெறிகள் முன்னெடுக்கப்படுகிறது. அங்கு அதாவது இப்போ பிரதானமாக இருக்கின்ற அலுவலகங்களுக்கும் பிராந்திய அலுவலகம் மேற்கொள்ளப்படுகின்ற நடைமுறைகள் என்ன, அங்கு முன்னெடுக்கப்படுகின்ற பாடத்திட்டங்கள் கற்கை நெறிகள் வித்தியாசம் இருக்கிறதா? வித்தியாசங்கள் என்று இல்லை. அதாவது எங்களுடைய பிரதான வளாகம் நான் ஏற்கனவே சொன்னது போல நாவல நுகேகுடையில் இருக்கின்றது. அப்போ இந்த வளாகத்திலிருந்து தான் சகல விடயங்களும் இயக்கப்படும். அதாவது இயக்கப்படும்ன்றது பிரதானமான வழிகாட்டல்கள் திட்டமிடல் வேலைகள் எல்லாம் நாங்கள் தான் செய்வோம். அதாவது எங்கள் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் ஒவ்வொரு பீடமும் செய்யும். எங்களுக்கு நாடளாவிய ரீதியாக நான் சொன்னது போல் கிட்டத்தட்ட 24 கற்கை நிலையங்கள் பிராந்திய நிலையங்கள் காணப்படுகின்றன. சில பிராந்திய நிலையங்களில் எங்களுடைய நிரந்தர விரிவுரையாளர்கள் காணப்படுகிறார்கள். உதாரணத்துக்கு யாழ்ப்பாண கற்கை நிலையத்தை நீங்கள் பிராந்திய நிலையத்தை எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் அங்கே கல்வி பீடத்தினுடைய ஒரு விரிவுரையாளர் இருக்கிறார். அதே போல் விஞ்ஞான பீடத்தினுடைய விரிவுரையாளர் இருக்கிறார். சமூக விஞ்ஞானங்கள் மற்றும் மானுடவியல் கற்கை பீடத்தினுடைய விரிவுரையாளர் இருக்கிறார். அவர்கள் அந்த கற்கை நிலையம் தொடர்பான வேலைகளை நிர்வாக வேலைகள் தவிர்ந்த கற்றல் தொடர்பான வேலைகளை கவனித்துக் கொள்வார்கள். அங்கு என்னென்ன மாதிரியான கற்கை நெறிகளை முன்னெடுக்க முடியும் மாணவர்கள்? அநேகமாக அனைத்து விதமான ஒரு வரையறை காணப்படுகின்றது. இப்போ கண்டி, மட்டக்களப்பு, மாத்தறை, அதே போல் யாழ்ப்பாணம், அனுராதபுரம் போன்ற இந்த மெகா பிராந்திய நிலையங்கள் இவற்றில் எல்லா பாடநெறி, அதாவது எல்லா பாடநெறிகளும் என்று சொல்லுவதற்கு விசேடமானது என்னென்னா இந்த விஞ்ஞானம் கணிதம் சார்ந்த பாடநெறிகளும் அங்கே காணப்படுகின்றன. அதாவது நாவலில் இருக்கின்ற திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய பிரதான பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த மெகா என்று சொல்லக்கூடிய இந்த நிலையங்களில் கற்க முடியும். ஏனைய பிராந்திய நிலையங்களில் ஏனைய அந்த கற்கை நிலையங்கள் ஏனைய கற்கை நிலையங்களில் இந்த முகாமைத்துவம் கற்கை நெறி சார்ந்த பட்ட நிகழ்ச்சி திட்டம், அதே போல் இந்த பட்டமேற்கல்வி டிப்ளோமா நிகழ்ச்சி திட்டம் நான் பொறுப்பாக இருக்கிறது. அதே போல் இந்த கல்வி மற்றும் ஆரம்ப கல்வியில் கல்விமானி நிகழ்ச்சி திட்டம், அந்த மாதிரியான. அது தவிர இந்த பிஏ இன் சோஷியல் சயின்ஸ், இன்னும் அந்த விசேடமாக சொல்லக்கூடியது தான் இந்த சட்டக்கல்வியில் பட்ட நிகழ்ச்சி திட்டம், எல்எல்பி என்று நாங்கள் சொல்லுவோம். இது உதாரணமாக பதுளையில் இருக்குது, மட்டக்களப்பில் இருக்குது, அதே போல் அனுராதபுரம், யாழ்ப்பாணம், இப்படி தெரிவு செய்யப்பட்ட பிராந்திய நிலையங்களிலும் என்ன செய்யப்படுகிறது, இந்த இதுகள் நடைபெறுகின்றது. ஆகவே இந்த கற்கை நிலையத்தில் உள்ள சில வரையறைகள் காரணமாக, அது ஆய்வுக்கூட வசதிகள், இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ், ப்ராக்டிக்கல் செய்முறைகள் செய்கிறதுல உள்ள வரையறைகள் காரணமாக சில பாடநெறிகள் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. பொதுவாக எல்லா பிராந்திய நிலையங்களிலும் இந்த பட்ட நிகழ்ச்சி திட்டம், பட்ட மேற்கல்வி டிப்ளோமா போன்றன நடைபெறுகிறது. ஆனால் ஒரே ஒரு வரையறை காணப்படுகின்றது. முதுமானி பட்டம் என்று சொல்லும்போது மாஸ்டர் ப்ரோக்ராம், இப்போ உதாரணம் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், அதே மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், மாஸ்டர் ஆஃப் எல்எல்பி, அந்த மாதிரியான இதுகள் பிரதான வளாகத்தில் மட்டும்தான் நடைமுறைப்படுத்தப்படும். எனவே இன்னும் சில கேள்விகள் இருக்கிறது, அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய கல்விப்பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு பொன் ராமதாஸ் அவர்கள் எடுத்துக்கொண்டு தெளிவான விளக்கங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது, அதாவது இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்திற்கு ஒரு மாணவன் அல்லது ஒரு நபர் அனுமதி பெற வேண்டும் என்றால் குறைந்தபட்ச தகமை, இப்போது நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்றவர்கள் அல்லது சாதாரண பரீட்சையில் சித்தி பெற்றவர்கள் பேசிக் கோர்ஸ் செய்துவிட்டு வரலாம் என்று, அதனையும் விட குறைவான தகுதி உள்ளவர்கள் இந்த திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய கற்பித்தல் செயற்பாடுகளுக்குள் வருவதற்கு என்ன செய்யலாம்? நன்றி. உங்களுடைய வினா மிக முக்கியமானது. நான் ஏற்கனவே உங்களிடம் சொன்னது போல இந்த ஃபவுண்டேஷன் கோர்சஸ் இருக்கிறது, அதாவது அடிப்படை கற்கை நெறி. இந்த அடிப்படை கற்கை நெறி யாருக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னால், காப்போத்த உயர்தரத்தில் சித்தி எய்தாத ஆனால் பட்ட நிகழ்ச்சி திட்டத்தை தொடர விரும்புகின்ற
மாணவர்களுக்காக வடிவமைக்கப்பட்டது. இது மிக முக்கியமானது. இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ அத்தகைய மாணவர்கள் 2 பாடத்திலேயோ அல்லது 1 பாடத்திலேயோ 3 பாடத்திலேயோ சித்தி அடையாதவர்கள் என்ன செய்யலாம்? இந்த அடிப்படை கற்கை நெறியை 2 வருடங்கள் கற்று அதனுடைய இறுதியில் நடத்தப்படுகின்ற பரீட்சையில் சித்தி பெறுவாராக இருந்தால் அவர்கள் நேரடியாக என்ன செய்யலாம்? பட்ட நிகழ்ச்சி திட்டத்தினுள் நுழையலாம். நுழைந்து அவருடைய முதலாவது இளமானி பட்டத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. நீங்கள் அவ்வாறு அந்த அடிப்படை கற்கை நெறிக்குள் போவதற்கான தகைமை காப்போத்த சாதாரண தரத்தில் 6 பாடங்களில் சித்தி அடைந்திருக்க வேண்டும், கணிதம் உட்பட. அது பேசிக் குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தானே எங்களுடைய நாட்டில் நாங்கள் அட்வான்ஸ் லெவலுக்கு போகலாம் முடியும். ஆகவே அது அப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த அடிப்படை கற்கை நெறிக்கு வருகின்ற மாணவர்கள் கட்டாயமாக அந்த தகைமையை கொண்டிருப்பார்கள். இப்போ நானும் நீங்களும் பேச வேண்டியது அதனையும் விட, அதாவது காப்போத்த சாதாரண தரத்தில் சித்தி அடையாத ஒரு மாணவனுக்கு அதுக்கு பிறகு கற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பது. அப்போ இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த குறுங்கால பாடநெறிகள் காணப்படுகின்றன. உதாரணமாக டூரிசம், சுற்றுலாத்துறை தொடர்பான பாடநெறி இருக்கிறது. அதே போல் என்வாயன்மெண்ட், இந்த ஃபாரஸ்ட், அந்த மாதிரியான துறைகளில் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான சில பாடநெறிகள் காணப்படுகின்றன. அவற்றை அவர்கள் கற்பதன் ஊடாக என்ன செய்யலாம்? அவர்களுடைய அந்த தொழில் துறை சார்ந்த கற்கைகளை அவர்கள் நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கும். இதில் நான் இந்த இடையில் இன்னொரு விடயத்தையும் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன். இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படுகின்ற பெரும்பாலான கல்வித் தகைமைகள் இந்த தொழிலோடு தொடர்புபட்டவைகளாக காணப்படுகின்றன. ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் இந்த எம்ப்ளாயபிலிட்டி டிகிரிஸ் தான் நாங்கள் வழங்குகின்றோம். அதாவது எங்களுடைய கற்கை நெறியை கற்று நிறைவு செய்ததன் பின்னர் அவர் தொழிலுலகத்தில் காணப்படுகின்ற ஏதாவது ஒரு தொழிலுக்கு தேவையான இயலுமைகளை தேர்ச்சிகளை விருத்தி செய்வதற்கு ஏற்ற விதத்தில் எங்களுடைய நிகழ்ச்சி திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அப்போ இந்த மாதிரியாக இந்த குறுங்கால பாடநெறிகளை நிறைவு செய்கின்ற மாணவர்கள், அதனைத் தொடர்ந்து சான்றிதழ் கற்கை நெறிகள், அதற்கு பிறகு உயர் சான்றிதழ் கற்கை நெறிகள், அதனை மையமாக கொண்டு டிப்ளோமாவின் பின்னர் என்ன செய்யலாம்? அவர்கள் ஃபர்ஸ்ட் டிகிரி, முதலாம் பட்டத்துக்கு நுழையலாம். இப்படியாக அவர்கள் அந்த கல்வி என்ற ஏணிப்படியில் ஏறி செல்வதற்கான அந்த லெடர் ஒன்று காணப்படுகின்றது. அதுவும் ஒரு முக்கியமான விடயம். அதாவது சாதாரண பரீட்சையில் சித்தி அடையாதவர்களும் நீங்கள் இருக்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஊடாக உள்ளே வந்து டிப்ளோமா முடித்து அந்த தகமை அதிகரித்து கொண்டு நீங்கள் பட்டப்படை போகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதை நீங்கள் சரியாக தேடி அறிந்து உங்களுக்கு துறை சார்ந்த கல்வியை கற்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தெரிவு செய்யலாம். இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்திலும் காணப்படுகின்றது. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இப்போ இலங்கையில் உங்களுக்கு தெரியும், இப்போ கடந்த அரசாங்க காலத்தில் வந்து இந்த அட்வான்ஸ் லெவல், அதாவது காப்போத்த உயர்தரத்தில் ஏற்கனவே கலைத்துறை, வர்த்தகத்துறை, விஞ்ஞானம் அல்லது கணிதத்துறை இப்படியாகத்தான் காணப்பட்டது. தற்போது என்ன செய்தார்கள்? இந்த இடெக் பிடெக் என்று 2 அறிமுகப்படுத்தினார்கள். அதன் பின்னர் என்ன செய்தார்கள்? இந்த 13 வருட உத்தரவாதப்படுத்தப்பட்ட கல்வி திட்டத்துக்கு ஊடாக காப்போத்த சாதாரண தரத்தில் கணிதம் உட்பட 6 பாடங்கள் சித்தி எய்தாத மாணவர்களும் சேர்ந்து கற்பதன் ஊடாக இந்த NVQ என்று ஒன்று இருக்குது, நேஷனல் ஒகேஷனல் குவாலிஃபிகேஷனில் உலகளாவிய ரீதியாக மட்டம் 1 தொடக்கம் மட்டம் 12 வரைக்கும் கல்வி தகைமைகளை மட்டப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்போ லெவல் 12, அதாவது மட்டம் 12 தான் உயர்ந்த கல்வி தகமை, கலாநிதி பட்டம். அப்போ ஒரு முறை சார்ந்த கல்வி தகைமையை கொண்டிராத மாணவர்களும் என்ன செய்யலாம்? இந்த ஏணியில் படிப்படியாக ஏறி சென்று ஒவ்வொரு அந்த தேசிய தொழில் தகைமையை நேஷனல் ஒகேஷனல் குவாலிஃபிகேஷனில் ஒவ்வொரு மட்டத்தை நிறைவு செய்வதன் ஊடாக அவர்களும் என்ன செய்யலாம்? அவர்கள் சார்ந்த துறைகளில், இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதுன்றால் இந்த வுட் ஒர்க், இந்த மர தளபாடங்கள் செய்கிற அந்த துறையில் கூட ஒரு என்ன செய்யலாம்?
பட்டத்தை பெறலாம், கலாநிதி பட்டம் வரைக்கும் போகலாம். இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது. இந்த இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படுகின்ற இந்த பட்டங்கள் அதனுடைய வெலிடிட்டி அதனுடைய அங்கீகாரம், ரைட், இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் ஒரு தனியார் பல்கலைக்கழகம் என்ற ஒரு தப்பான அபிப்பிராயம் அல்லது விளக்கம் காணப்படுகிறது சமூகத்தில். அது அவ்வாறானது இல்லை என்றதுக்கு நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அதாவது நீங்கள் உங்களுடைய இணையதளத்தில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 14 தேசிய பல்கலைக்கழகங்களில் இதுவும் உண்டு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. ஏனைய பல்கலைக்கழகங்களில் காணப்படுகின்ற அனைத்து, அதாவது முதலாவது அம்சம், இந்த பல்கலைக்கழகத்தினுடைய சான்றிதழ்களும் என்ன செய்யப்பட்டிருக்குது, அங்கீகரிக்கப்பட்டிருக்குது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால். ஆகவே இந்த பல்கலைக்கழகத்தால், அதாவது இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படுகின்ற பட்டச் சான்றிதழ்களுக்கும் ஏனைய மரபுசார் பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படுகின்ற பட்டச் சான்றிதழ்களுக்கும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை. இரண்டுமே சமமானவை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இலங்கையிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி இந்த திறந்த பல்கலைக்கழக கற்கை நெறிகளை பூர்த்தி செய்தவர்கள் அரச துறை தனியார் துறைகளில் நியமனங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அந்த தகைமைகள், கல்வி தகைமைகள் சமமானவை என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். எனவே நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை வடிவமைத்துக்கான முக்கியமான நோக்கம், இப்போது பாடசாலை கல்வியை விட்டு வெளியில் வருகின்றவர்கள் தங்களுடைய உயர்கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்பு தேசிய பல்கலைக்கழகங்கள் மாத்திரமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அப்படி அல்ல, இன்னும் இருக்கிறது, திறந்த பல்கலைக்கழகம் இருக்கிறது, அதே போல தொழில் கற்கைஞர்கள் இருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் கடைபிடித்து மாணவர்கள் தங்களுடைய கல்வி தகமைகளை அதிகரித்துக் கொண்டே தொழில் தகமையிலும் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கான நிகழ்ச்சியாக நிகழ்ச்சி அமைந்தது. அந்த அடிப்படையிலும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய செயற்பாடுகள் இந்த இடத்தில் எப்படி இருக்கிறது தொடர்பான விடயத்தை நாங்கள் தெளிவாக பார்த்திருந்தோம். எனவே அந்த அடிப்படையில் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய கல்விப்பிடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு பொன் ராமதாஸ் அவர்கள் வருகை தந்து நிகழ்ச்சியில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு முக்கியமான பல தகவலை வழங்கியிருந்தார்கள். எனவே எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதேபோல இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் பிரசன்னா. வணக்கம்.